Taste the Daily. சென்னையில் போதைப்பொருள் விற்பனை கும்பலை கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களிடமிருந்து 5 நாட்டு துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த போதைப்பொருள் கும்பல், இவங்களுடைய பின்னணி என்ன? அவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு போதைப் பொருளானது தற்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது? இந்த நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்ட விவரங்கள், விசாரணையின் தற்போதைய தகவல்கள் விரிவா பதிவு பண்ணுங்க. சென்னையில விலை உயர்ந்த இந்த மெத்து போதைப் பொருளை தடுப்பதற்காக சென்னை தனிப்படை போலீசார் பல்வேறு மாநிலங்கள்ல பதுங்கி இது தொடர்பாக பறிமுதல் செய்யக்கூடிய பணியிலையும் அந்த நபரை கடத்தும் நபர்களை கைது செய்யக்கூடிய பணியிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக சென்னையில இந்த மெத்து போதைப் பொருளை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையில இன்று தனிப்படை போலீசாருக்கு, அதாவது அரும்பாக்கம் தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேர்ல போலீசார் தீவிரமாக சோதனை மேற்கொண்ட போது அப்போது போதை விற்பனை கும்பலை சேர்ந்த பெரும்பாக்கம் ராஜா உட்பட மற்றும் சத்யசீலன் என இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இவர்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து கடத்தி இவர்கள் பல்வேறு போதைப் பொருளை விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்து இவர்களிடமிருந்து 5 நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் 4 கிலோ மெத்தப்பட்டமைன், அதாவது 4 கோடி மதிப்புடைய 4 கிலோ மெத்தப்பட்டமைன் போதைப் பொருளை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இவர்கள் எந்த நெட்வொர்க் மூலமாக இருந்து வாங்கிட்டு வந்தனர் என்பது தொடர்பான விசாரணையில இவர்கள் ஸ்ரீலங்காவை சேர்ந்த போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பு வைத்து இந்த மெத்து போதைப் பொருளை இந்தியாவிற்கு கடத்தி வருவதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. மிகப்பெரிய இவர்கள் போதைப் பொருள் கும்பலுடன் சேர்ந்து இந்த வேலைகளில் ஈடுபட்டு இருப்பதும் விசாரணையில தெரிய வந்து குறிப்பாக இந்த 5 நாட்டு துப்பாக்கிகளையும் இவர்கள் விற்பனை செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார். அதாவது வெளி மாநிலங்களிலிருந்து கள்ள நுனி மூலமாக இவர்கள் வாங்கிட்டு இங்கு விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார்களா என்ற கோணத்திலையும் தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட 5 நாட்டு துப்பாக்கிகள் இருப்பதால இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதால தொடர்ச்சியாக இந்த இருவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் யார் யார் எல்லாம் இதில் சிக்குவார்கள் என அதன் பின்னரே தெரிய வரும் என போலீசார் தரப்புல தகவல் தெரிவித்துள்ளனர். நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Taste the Daily.